Hello students, welcome to V Square Easy Math. ஸோ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் சிபிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு வீடியோ தாங்க இது. ஸோ சாப்டர் 9 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். த ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ நம்ம எடுத்திருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் கியூப் டி ஸ்கொயர் ஒய் பை dx square the whole square plus x into dy by dx whole power 4 equal to 0. Okay, so இது ஒரு differential equation. உங்க எல்லாருக்கும் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். Any equation which exists with derivative is called what? Differential equation. இப்போ நமக்கு இங்க two kind of derivatives இருக்கு. ஒன்னு dy by dxங்க, இன்னொன்னு d square y by dx square. ஸோ இங்கே இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? த ஃபர்ஸ்ட் ஒன் y அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். த செகண்ட் ஒன் இஸ் அந்த yங்கிற ஃபங்க்ஷன் ரெண்டு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணப்பட்டிருக்கு அதே எக்ஸை பொறுத்து. ஸோ அதுதான் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இதை தான் நம்ம ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோங்க. ஸோ இதனுடைய ஆர்டர் 1 ஏன்னா ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறதுனால. இதனுடைய ஆர்டர் 2. ஸோ ஆர்டர்னா என்னன்றது ஒரு அளவுக்கு கிளியரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று 2, இன்னொன்று 1. இதில் யார் ஹையஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். ஸோ அதுதான் ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஹியர் த ஆர்டர் இஸ் 2 பிகாஸ் தட் இஸ் த ஹையஸ்ட் பவர் வேல்யூ ஆஃப் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ அதனுடைய பவர் தான் நமக்கு டிகிரி எடுப்போம். ஸோ இந்த கேஸில் டிகிரி இஸ் 2 பிகாஸ் ஹையஸ்ட் ஆர்டர் 2, அதனுடைய பவர் என்னவோ அதை நம்ம என்னென்னு எடுப்போம், டிகிரின்னு எடுப்போம். ஈவன் தோ டிஒய் பை டிஎக்ஸ்னுடைய பவர் 4 ஒரு பிக்கஸ்ட் வேல்யூவாக இருந்தாலுமே கூட வி ஷுட் கோ வித் த டிகிரி வேல்யூ இஸ் 2. வை சார் கேட்டால் ஜென்ரலாக டிகிரி அப்படின்னு நம்ம எடுக்கும்போது எந்த ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதனுடைய ஹையஸ்ட் பவர் தான் நம்ம டிகிரி அப்படின்னு நேம் பண்ணுவோம். பட் இதை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் ஆர்டர் எங்கே இருக்கோ அதனுடைய பவர் தான் நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு கிளியர் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்னும் ஃபர்தர் கேசஸ் ஆஃப் த சேம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ நான் இன்னொரு கொஷின் ஒன்று எடுத்திருக்கேன் இப்போது. ஸோ போன கொஷினுக்கும் இந்த கொஷினுக்கும் என்ன சார் வித்தியாசம் கேட்டிங்கனாக்கா, போன கொஷின் ஒரு நார்மல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருந்தது. இந்த கொஷினில் பவரில் 3/2 அப்படிங்கிற ஒரு ரேஷனல் நம்பர் இருக்குது. சரிங்களா? இட்ஸ் அ ஃப்ராக்ஷன் ஃபார்ம். ஸோ பவர் ஷுட் நாட் பி அண்டர் ஃப்ராக்ஷன் ஃபார்ம். அப்படி வந்தால் நம்ம என்ன சார் பண்ணணும்னு கேட்டால், we should not go for directly finding the order or degree கண்டுபிடிக்க போகக்கூடாது. அதனுடைய நேச்சரை நாம நார்மல் ஃபார்முக்கு மாற்றிட்டு தான் we should go for finding that order or degree. ஸோ நார்மல் ஃபார்முக்கு மாற்றுதான் என்ன சார், இங்கே இதனுடைய பவரில் 1/3/2 டினாமினேட்டர் பாருங்கள் 2ஆக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதனுடைய பவர்ஸை 2க்கு ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். இப்போ நான் இதை ஸ்கொயர் பண்ணுறது மூலமாக இப்போ என்ன ஆகுது பாருங்கள், 1 + dy by dx the whole square whole power 3/2. இப்போ நான் இதை ஸ்கொயர் பண்ணுறது மூலமாக இங்கே பவர் 2க்கு ரைஸ் ஆகும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லையும் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பவருக்கு 2க்கு ரைஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த 2 என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா, கேன்சல் ஆகி போச்சு. ஸோ இதில் நம்ம அந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மை கேன்சல் பண்ணி நார்மல் ஃபார்முக்கு கொண்டுட்டு வந்துடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் சார் இருக்க போது, dy by dx the whole square whole cube equal to d square y by dx the whole square. ஸோ இந்த மாதிரி இந்த சம் இப்போ மாறி போச்சு. இது இப்போ நார்மலான ஃபார்முக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம டிகிரி அண்ட் ஆர்டருக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது, 2 டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. இதில் யார் ஹையஸ்ட் ஆர்டர் பாருங்கள், இங்கே டெரிவேட்டிவ் பவர் 1, இங்கே டெரிவேட்டிவ் பவர் 2. ஸோ ஹியர் த ஆர்டர் வில் பி டேக்கன் அஸ் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இஸ் 2. தட் வில் பி டேக்கன் அஸ் ஆர்டர். ஹியர் ஆர்டர் இஸ் 2. அப்போ அதனுடைய பவர் தாங்க டிகிரி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போது டிகிரியோட வேல்யூ இந்த சம்முக்கு நமக்கு என்ன தான் வருதுங்க, 2 தான் வருது. சரிங்களா? ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸோடைய ஆர்டர் அண்ட் டிகிரி எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்க போகிறோம். என்ன சார் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டிரான்சென்டல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ ஒரு ஈக்குவேஷன் நம்ம டிரான்சென்டல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம்னு கேட்டிங்கனாக்கா, எனி ஈக்குவேஷன் இட் எக்ஸிஸ்ட் வித்
லாகர்தமிக் ஃபங்க்ஷன், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் ஆர் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வருதுனாக்கா அதெல்லாம் நம்ம டிரான்சென்டென்டல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எஸ்பெஷலி ஐ வில் ரைட் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஹியர். ஓகே. ஸோ sin x plus x square y equal to 0 இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா இது வந்து டிரான்சென்டென்டல் ஈக்குவேஷன். பிகாஸ் sin x அப்படிங்கிற டிஃபரன்ஷியல் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் நமக்கு இங்கே ஸ்டேட்ஸ் பிளேஸ். ஸோ இதை மாதிரி தாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஈக்குவேஷன்லையும் இ பவரில் dy பை dx வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு டிரான்சென்டென்டல் ஈக்குவேஷன் வந்து போச்சு எனக்கு. பட் இதே ஈக்குவேஷன் கொஞ்சம் நான் மாற்றி வேறு மாதிரி எழுதுறேன் பாருங்கள். இ பவர் எக்ஸ் ப்ளஸ் dy by dx equal to 0. ஸோ ரெண்டு சம்முக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கனாக்கா இங்கே இ பவர் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனாக மட்டும் இருக்குது. அதில் டெரிவேட்டிவ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை. பட் இங்கே இ பவருடைய கண்ட்ரோலில் நம்மளுடைய டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? ஸோ எக்ஸ்போனென்ஷியனுடைய பவர் கண்டிஷனில் நமக்கு டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி இந்த டிரான்சென்டென்டல் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய எக்ஸ்போனென்ஷியல், லாகர்தமிக், ட்ரிக்னாமெட்ரிக் இது மூணுத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து அதனுடைய அண்டர் த கண்ட்ரோலில் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுதுனாக்கா எல்லா சம்முக்குமே உங்களுக்கு இந்த டிகிரி வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட் டிஃபைன்ட் அப்படின்னு ஆகிடுது. த டிகிரி வேல்யூ இஸ் வாட் ஆல்வேஸ் நாட் டிஃபைன்ட். இது நீங்கள் வந்து கிளியராக இருக்கும். ஸோ இதில் நமக்கு அந்த மாதிரி வருமா சார்? டிரான்சென்டென்டல் ஃபங்க்ஷன் தானே இதுவும்? எஸ் அஃப்கோர்ஸ். பட் இதில் நம்ம டெரிவேட்டிவ் அதில் எக்ஸிஸ்ட் ஆகுதில்ல. இதில் எப்பயும் போல் நமக்கு ஆர்டர் இஸ் 1. ஏன்னா டெரிவேட்டிவ் 1 டைம்ஸ் அதனுடைய பவர் டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகும். பிகாஸ் எதுவுமே எல்லாம் அதனுடைய பவர் 1 இருக்குதா அர்த்தம். ஸோ டிகிரி வில் பி டேக்கன் அஸ் 1. பட் இந்த கேஸுக்கு ஆர்டர் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். டிகிரி வில் நாட் டிஃபைன்ட். இட் இஸ் நாட் டிஃபைன்றதை இதான் சொல்லியிருக்கோம். ஆர்டர் ஆனால் 1. ஸோ ஆர்டர் அப்படிங்கிறது எல்லா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையும் உண்டு. டிரான்சென்டென்டல் ஃபங்க்ஷன் வரும்போது மட்டும் அது எக்ஸ்போனென்ஷியல், ட்ரிக்னாமெட்ரிக் லாக் இதனுடைய கண்டிஷனில் போய் லாக் ஆகும்போது அதுக்கு டிகிரி வில் பி நாட் டிஃபைன். ஸோ வாங்க இதே மாதிரி இன்னொரு சம்ம நம்ம போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ 2024 கேட்ட கொஷின் தான் இது. ஸோ கொடுத்துருக்க கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா டி பவர் ஒய் பை டிஎக்ஸ் பவர் 4 மைனஸ் சைன் ஆஃப் dy by dx equal to 5. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு டிரான்சென்டென்டல் ஃபங்க்ஷன். பிகாஸ் இதில் சைன் அப்படிங்கிற ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் வந்துருக்கு. ஸோ வந்ததும் இல்லாமல் அதனுடைய ஃபங்க்ஷனில் dy by dx டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த கேஸ் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், டிகிரி வில் பி நாட் டிஃபைன்டு. ஸோ இதில் உங்களுக்கு எப்பயுமே இந்த ஆசிலேஷன் வரக்கூடாது. சரிங்களா? ஸோ ஆஸ் ஐ செட் ஆர்டர் அப்படின்னு வரும்போது எஸ். ஸோ ரெண்டு டெரிவேட்டிவில் எந்த டெரிவேட்டிவோடைய ஆர்டர் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் டெரிவேட்டட் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். தட் வில் பி டேக்கன் அஸ் ஆர்டர். இங்கே 4 இஸ் ஹையஸ்ட் ஒன். ஸோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்டர் இஸ் 4, டிகிரி இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்போல்லாம் நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் டிரான்சென்டென்டல் ஃபங்க்ஷன் லைக் ட்ரிக்னாமெட்ரிக், லாகர்தமிக் ஆர் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனில் கண்ட்ரோலில் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக அந்த எல்லா கேஸுக்குமே டிகிரி வில் பி நாட் டிஃபைன். பட் ஆர்டர் வில் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் த கேசஸ். ஓகேங்களா? ஸோ இது பேசிஸில் உங்களுக்கு ஒரு 2 கொஷின் டாஸ்க்காக கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதனுடைய டவுட்ஸை நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை பற்றின கிளாரிட்டி அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.